உள்ளமுதனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 38 வரை. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவர் கற்பனைக்கு அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். முது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, அகில உலக திருஅவை இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற விழாவை நினைவுபடுத்துகிறது. பிறக்கப்பட்ட திருமுழுக்கு பெறப்பட்ட ஒவ்வொருவரும் இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்படுகிறவர்கள். இவர்கள் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாகவும் எதிர்க்கப்படுகிற ஒரு அடையாளமாகவும் இருப்பார்கள் என்பது மிக அருமையான ஒரு செய்தி. இதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இறுதி வரை சொந்தமாகும் என்று சொல்லுங்கள், அதனை நான் உங்களுக்கு பல மடங்காக கொடுக்கிறேன் என்றார் புனித ஆஸ்கர் ரொமேரோ. அப்படின்னா நம்ம சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிறக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாருக்கு சொந்தம்? இந்த சமூகத்துக்கு தான் சொந்தம், கடவுளுக்கு தான் சொந்தம். இது முற்றில உண்மை. ஆனால் அறியாதவர்கள் இறுதியில் இதனை உணர்கின்ற போது பலனற்றதாக மாறி விடுகிறது. மாவீரர் அலெக்சாண்டர் எல்லாவற்றினையுமே கொடையாக பெற்றுக்கொண்டார். ஆனால் இறுதியில் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து தன்னிடம் இருப்பதை கொடுக்க முன் வருகிறார். எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அங்கு அதற்கென்று நேரம் ஒதுக்கி உழைப்பவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. காரணம், அர்ப்பண உணர்வு அற்றவர்களாக செயல்படக்கூடியவர்கள். இன்றைய விழா நமக்கு சிந்திக்க அழைப்பது போல இயேசுவின் அர்ப்பணம் விசித்திரமானது. காரணம், எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும் மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். எனவே அவர்கள் எனக்குரியவர்கள் என்பது கடவுளின் வெளிப்பாடு. இந்த பின்னணியில் தான் யூதர்களின் அனைத்து தலைப்பேறுகளும் இயேசு உட்பட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இயேசுவின் இந்த அர்ப்பணிப்பு நிகழ்விலே அவருடைய பெற்றோரை தவிர வேறு 2 முதியவர்கள் பங்கேற்று குழந்தையை வாழ்த்தி ஆசை கூறியதுதான் இந்த அர்ப்பணிப்பின் தனிச்சிறப்பு. ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பரச காணிக்கையோடு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு பலனை கொடுக்கிறதா அல்லது பலனற்றதாகவே மாறிக்கொண்டே இருக்கிறதா? சமுதாயத்தில் பல மனிதர்கள் எதிர்க்கப்படுகின்ற அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. பல உதாரணங்களை நம்மால் காண முடியும். பிரேசிலிலே மனிதநேயமற்ற அரசின் அராஜகங்களை சுட்டி காட்டியவர்தானே பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ. அநீதியான அரசு எதிர்த்து போராடி வீரர் தானே இளைஞன் நெஸ்டர் பாசு. எங்கெல்லாம் சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறதோ, லஞ்சம் கேட்கப்படுகிறதோ, அதனை எதிர்த்து போராடிய முன்னாள் ஆட்சியர் சகாயம், இன்னைக்கு எப்படின்னு தெரியல, கருப்பு இன மக்களுக்கு எதிராக எழுந்த தீமைகளை எதிர்த்து நின்ற நெல்சன் மண்டேலா, இதுபோன்று அருள் தந்தை ஸ்டேன், அனைவருமே சமுதாய தீமைகளை எதிர்த்து அடையாளமாக விளங்கியவர்கள். இது எல்லாரும் இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் எல்லாரும் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிலே இருப்பார்கள் என்று கேட்டால் சந்தோஷம்தான். இன்றைக்கு
சந்தோஷப்படலாம். ஒரு சில அருள்நிலையில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட எதற்கும் அடையாளமாக இருக்கிறார்களே தவிர பலரும் இல்லை என்பதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய இடம். நற்செய்தி வாசகத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை இஸ்ரேல் மக்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமைகிறது. இயேசு குழந்தையாக இருந்ததால் அந்த சட்டத்தினை மக்கள் மீது திணிக்கின்றார்கள். என்னவென்றால் ஒவ்வொரு யூத ஆண்மகனும் விருத்த சேதனம் என்ற நுனித்தோல் அறுவை பெற வேண்டும். இதைத் தொடர்ந்து ஆண் தலைப்பேறு என்ற வகையில் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறார். காரணம், எகிப்து நாட்டில் மோசே தொடங்கிய விடுதலை போரில் பார்வோனுக்கு எதிராக கடவுள் அனைத்து தலைமகன்களையும் கொன்றபோது இஸ்ரேல் இனத்தில் தோன்றும் அனைத்து தலைமகன்களும் கடவுளுக்கு உரியவர்கள் என்கிற சட்டம் உருவானதை கண்டோம். ஆகவே பிறக்கும் ஒவ்வொரு யூத குழந்தையும் பெற்றோர்களால் ஆலயத்தில் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். சிமியோன் இக்குழந்தையை ஏந்தி மக்களின் மீட்பர் என கூறுகிறார். இந்த வார்த்தை இயேசுவின் பணி வாழ்வுக்கு தகுந்த முன்னுரையாக அமைந்தது. இயேசுவின் மீட்பு பணி பல எதிர்ப்புகளுக்கு இடையே நிறைவேற்றப்படும் என்றும், இன்னும் குறிப்பாக துன்பம் அனுபவித்த அன்னை மரியா இப்பணியிலே பங்கேற்பார் என்கிற சிந்தனைகளும் அம்மீட்பு பணியின் முன்கூட்டிய எதிரொலிப்புகளே. பிறந்த நாமம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றவர்களும் கொஞ்சமேனும் அர்ப்பணத்தன்மையோடு செயல்பட முன்வருவோம். அதற்காக கொஞ்சம் நேரங்களையாவது ஒதுக்கி அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய எதிரொலிகளாக நம்ம இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எதிர்க்கக்கூடிய எதிரொலிகளாக, தனிமனித வாழ்வுக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக எழுகிற வன்முறைகளை எதிர்த்து வாழக்கூடிய அர்ப்பண தன்மையில் வளரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்வோம், வாழ்வோம். ஆமேன். இறைவா, எங்கள் அக இருளை அகற்றும் ஒளியாக வருகின்ற உம்மை மனமோந்து நாங்கள் ஏற்றிடவும், உம் திருமகனைப் போல நாங்களும் கொஞ்சமே இந்த உலகத்திலே வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் எதிரொலிகளாக இருக்கக்கூடிய அடையாளங்களாக மாறவும், அநியாயங்களை தட்டி கேட்கவும், தட்டி வைக்கவும், நியாயங்களை, நேர்மையை, உண்மையை எடுத்து வைக்கின்ற பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக வளர வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. கடவுளே, நாங்க தானே உங்களுக்கு பிடித்த அஞ்சலி. பணியாற்ற
இயக்கிட தந்தோம் மணமலராய் ஒளிச்சுடராய் அருள் புகையாய் தரும் அஞ்சலியே அருள் கொடையாய் எமக்கீந்த வாழ்வையும் தர வந்தோம். உயர்வரமாய மக்குயிர் வரம் தந்தோம் உன் திரு சாயலில் ஒரு கொடுத்தாய் உள்ளதை பிறந்தென பகிர்ந்தே மகிழும் உன்னத உணர்வும் உவந்தளித்தாய். இறையுன் அருள் மொழியின் ஒளிதனில் வழி காண இறையுன் அருள் மொழியின் ஒளிதனில் வழி காண இயக்கமாய் இணைந்தே பலி தர வந்தோம் மணமலராய் ஒளிச்சுடராய் அருள் புகையாய் தரும் அஞ்சலியில் அருள் கொடையாய் எமக்கீந்த வாழ்வையும் தர வந்தோம். மணமலராய் ஒளிச்சுடராய் அருள் புகையாய் தரும் அஞ்சலியில் அருள் கொடையாய் எமக்கீந்த வாழ்வையும் தர வந்தோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.